ஹலோ வீவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. சாரி, ஆன்லைனே வரல. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்பா இந்த போஸ்ட்டை பார்த்தோன்னே பகீர்னு ஆகிடுச்சு. இப்போலாம் ஆன்லைன் வரவே பயமாயிட மாட்டேருக்கு. இப்படி அப்டேட் கொடுத்துட்டு இருந்தா. பட் இது கெஸ் பண்ண விஷயம் தான். சீரியஸ்லி நானுமே ப்ரிடிக்ட் பண்ணேன். ஆனால் பொங்கல் முடிஞ்சுதான் இதை பற்றி பேசணுன்ட்டு இருந்தேன். பிரவீன் பேனர் சார் போட்டுட்டார். எஸ், இந்த இடத்துல வந்து தாத்தா கிட்டே இப்படி எழுதிருக்கார். விஜயோடைய இந்த பிக்கில் பார்த்தீங்கன்னா, எங்க ரிவ்யூவர் ஒரு கண்ணு கலங்கிறது கூட எனக்கு தெரியாமல் போயிடும். இல்லை, நான் கவனிச்சிட்டேன். நிறையா பேஜஸ்லையுமே இதெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து விஜயோடைய அந்த கண்கள், அதாவது சுவாமியோட கண்கள் வந்து அவ்வளோ அழுதுருக்காரு. உண்மையாலுமே அழுதுருக்காரு போல். அந்தளவுக்கு அந்த கண்களில் ஆக்டிங் தெரிஞ்சுது. ஸோ அப்படி ஒரு காட்சிகளில் அவருடைய அப்டேட் இருக்கிற தருணத்தில் லாஸ்ட்டாக வந்து நம்மளுடைய குமரன் ஷேர் பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன். இந்த அப்டேட்லேயே பார்க்கும்போது தெரிஞ்சது. இப்போ பிரவீன் பேனர் சார் வந்து இந்த போஸ்ட் பண்ணியிருக்காரு. தாத்தாவும் பாருங்கள் எவ்வளோ தூரம் அழுதுருக்காங்கன்ட்டு. அப்பா, 2 பேரும் ஆக்டிங்கில் கொள்கிறாருங்கல்ல. ஸோ இந்த இடத்துல என்ன அப்படி நினச்சி அழுதுருப்பாங்க அப்படிங்கும்போது செப்பரேஷன் ட்ராக் தான். ஏங்க, நானும் இந்த பொங்கல் முடிவிட்டு பிள்ளைங்கெல்லாம் பொங்கல் நிம்மதியாக கொண்டாடட்டும் அப்படின்ட்டு இதை பற்றி பேசக்கூடாதுன்றத டைரக்டர் போட்டார். நானே நிறையா விஷயங்கள் யோசித்து பேசலாம் அப்படின்ட்டு இருந்தேன். சரி, ஆஃப்டர் பொங்கலாச்சும் பேசலாம் அப்படின்ட்டு இருந்தேன். சாரிங்க, எனக்கும் வேறு வழியே இல்லை. தயவு செஞ்சு சொல்கிறேன், பொங்கலை நல்லா கொண்டாடிடுங்க. இது நம்மளுடைய பர்சனல் வாழ்க்கையில் இருக்க சந்தோஷத்தை கெடுக்கக்கூடாது. பட் எனிவேஸ், இந்த இடத்துல ஆக்டிங் வைஸ் சுவாமி பின்னி பெடர் எடுக்கிறாரு. உண்மையுமே சொல்லணுன்னா, சுவாமி வந்து இந்த லைவில் வந்திருந்தப்போ எல்லோரும் கொஞ்சம் ஓவராக அவரை டார்கெட் பண்ணிகிட்ருக்கோம். சீரியஸ்லி நிறைய பேர் வந்து, நான் இன்னொரு வீடியோவே பேசுகிறேன் அதை பற்றி. நிறைய பேர் வந்து வருத்தப்பட்டு அது மாதிரிலாம் டார்கெட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டார்கெட் மீன்ஸ் அந்த வெண்ணிலாவை கவனிக்கிறாங்க, காவிரியை கண்டுக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான கோவம் தான். ஓகேவா? இது வந்து விஜய் கேரக்டர் பண்ணுறது. பட் சுவாமி மேலே கோவமாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு ட்ராக் அப்படிங்கும்போது அப்படியே இந்த நிலை மாறுது இல்லையா? ஸோ இது இப்போ நீங்கள் காவிரி மேலே கோவப்படுவீங்களா? அதெல்லாம் நடிப்புங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குற பயணம், அது பயணித்து தான் ஆகணும். ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸலண்ட்டான சொல்லவே முடியாத அளவுக்கான ஆக்டிங். ஆனால் இது நம்மளே கண்ணு கலங்க வைக்குது. கரெக்டு தானே? இது அழுகையிலையும் ஒரு அழகு இருக்குது, அந்த நடிப்புலேயும் ஒரு நேர்த்தி இருக்குது. அதெல்லாம் சுவாமி பின்னுவார். இருந்தாலும் இந்த மாதிரியான ஆக்டிங் எத்தனை நாள் தூங்க போகிறது இல்லையோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கண்ணு கலங்கி விஜயை பார்க்குறது நம்மளால் முடியாத விஷயம் இல்லையா? ஸோ காவேரி வந்து சில விஷயங்கள் இருந்தாலும் விஜய் பாசமாக தானே இருக்கார். அந்த லவ்வோடு இருக்காங்களேன்ட்டு இவ்வளோ நாள் நம்ம அந்த கேரிங்காக தான் கவனிச்சுட்டு இருந்தோம். பட் ஆனால் இப்போது பார்த்திங்கன்னா இப்படி அழுதுட்டுருக்காங்க. அப்போ காவிரி மேலே கோவம் வந்துருமா ரசிகர்களுக்குன்னு தெரில. பட் இருந்தாலும் புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். எக்ஸலண்ட்டான ஆக்டிங். அங்கே பாருங்கள், தாத்தா ஸ்கோர் எப்படி பண்ணியிருக்காருன்னுப்பா. அவர் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது அவர் அந்த பேரனுடைய வழிகளோடு அவரோட வழிகளை கலக்கும்போது தெரியுது இல்லையா? உங்களுடைய கருத்துக்கள். வெரி சாரி, 2 மணி நேரம் கழிச்சு இதை பற்றி பேசுகிறதுக்கு. ஸ்டேடியம்.